வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது கன்னி ராசி. காலபுருஷனுடைய 6ஆம் வீடு புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ராசி கன்னி ராசி. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறும், ஆனால் உச்சம் பெறுவதில்லை. இந்த சிறப்பு புதனுக்கு மட்டும் கன்னியில் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கன்னிராசி ராகு பகவானுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு இடம். மேஷ ரிஷப கடக கன்னி மகர ராகுன்னு சொல்றாங்க. இந்த 5 ராகுலையுமே கன்னி ராகு அத்துணை விசேஷம் பெற்றவர். ஒருவருக்கு ராகு பகவான் கன்னியிலிருந்து திசையை நடத்துவாரேயானால் பிச்சைக்காரரும் கூட பெருமாளாகக்கூடியது என்பது ரொம்ப எளிதாக சீம்லஸா நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள், இந்த பகுதி என்ன, இந்த வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவன் எழுதிய விதி 12 ராசிகளுக்கும் என்ன தலைவிதி என்பதை பற்றி பார்த்துட்டு வரோம், விரிவாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில மேஷம் முதல் சிம்ம ராசி வரைக்கும் தலைவிதி என்னங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. இந்த வீடியோ நீங்க கன்னிராசியாக இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள், குடும்பத்தார்கள், சொந்தக்காரர்கள் யாராவது கன்னிராசியில் இருந்தாலோ இந்த வீடியோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இதை நீங்க தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணணும். அவங்களுக்கு இந்த வீடியோ முழுசா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கன்னிராசிக்காரர்கள், என் அன்புமிக்க கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பொக்கிஷம். கன்னிராசி இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம்னா, முதல்ல கன்னிராசிக்காரர்களுடைய குணாதிசயம் பாயிண்ட் பை பாயிண்ட், புல்லட் பை புல்லட் என்னென்ன படிக்கிறதும், அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய தலை விதி என்ன, எது நடக்கும், இதுதான் விதி அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். நீங்க எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறமா கடைசியா இதற்கெல்லாம் தீர்வு இருக்கா, இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை, எதுக்கு தீர்வு இருக்கு, எதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி விரிவாக பார்ப்போம். கன்னிராசி முதலாவதாக கன்னிராசிக்காரர்கள் ஹைலி நாலேஜபிள் பீப்புள். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால சிறப்பாக ஹேண்டில் செய்ய முடியும். இந்த கைக்குள்ள போய் வெளியில வர்றது, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன், பேஷன்ஸுடன், பொறுமையுடன் ஹேண்டில் செய்யக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி. ஹை நாலேஜ் இருக்கும். உலக ஞானம்னு சொல்லுவோம், விஸ்டம்னு சொல்லுவோம். உலகத்தை பற்றிய புரிதல், வாழ்க்கையை பற்றிய புரிதல் ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கும். ஆனா இந்த புரிதல்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய 0 தான் போடணும். உங்களால மற்றவர்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கும். கன்னிராசியில் பிறக்கக்கூடிய 90% பேர் ஸ்காலர்ஸ், குருமார்கள். அவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ற, எடுத்து சொல்வதற்கு முடியாது. மிகப்பெரிய பேச்சாளர்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையையும் ரொம்ப லாபகமா கையாண்டு அதுல வெற்றியும் காண்பவர்கள் கன்னிராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவர்களை பத்தி தான் குணாதிசயம் அவங்களுக்கு இயற்கையில கடவுள். இதுல 4வது குணாதிசயம் என்னன்னா, 4வது பாயிண்ட், கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இதுவும் உண்டு. எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு சாதாரண விஷயத்துல கோட்டை விடக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு. எல்லாமே தெரியும்னு நம்பி சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுருவீங்க, பெரிய விஷயத்துல ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு. இதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி கோட்டை விட்டுட்டு பின்னாடி அதை நினைத்தே வருத்தப்படுவது என்பது ஒரு இயல்பாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். பெரும்பாலான கன்னிராசி அன்பர்கள் சுயநலவாதிகள்னு சொல்ல மாட்டேன், சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி வேணுமோ அந்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய இயல்பு இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு பின்னாடி ஒரு பெரிய விஷயங்கள்ல இந்த சந்தர்ப்பவாதத்தனத்தினாலேயே மாட்டி லாக்காது. இப்ப நீங்க ஒரு சந்தர்ப்பவாதத்தனமா இருக்கீங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வெட்ட வெளிச்சமா தெரிய வந்துடும், அதனாலேயே மாட்டிக்கிறது. 12 ராசியில 11 ராசிக்கும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. உங்களுக்கு மட்டும் நீங்கள் எதிரிகள், உங்களுக்கு மட்டும் நீங்கள் எதிரி. மிச்ச 11 ராசிக்கும் நீங்கள் நண்பன். இதுதான் கன்னிராசி. இப்போ கன்னிராசிக்காரர்களுடைய தலைவிதி என்னங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல முதலாவதாக பாயிண்ட் என்னன்னா, கன்னிராசியில் பிறந்த அத்துணை பேரும் மிகப்பெரிய படிப்பாளிகளா இருப்பாங்க. உலக விவரம் தெரிஞ்சவளை, படிக்கவே மாட்டான் புஸ்தகத்துல, ஆனா மார்க் மட்டும் சூப்பர்னா அந்த பையன் கன்னிராசி தான். இந்த ரோபோட்ல வர ரஜினிகாந்த் மாதிரி டக் டக்குன்னு பெரட்டுவான்.
போனா மார்க் எடுத்துருவான். ஏன்னா அசால்ட்டா எடுப்பான். இந்த இந்த நடைமுறை இந்த உலகத்துல மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, ஒரு விஷயத்த எப்படி பக்குவமா மறைஞ்சிருந்து பொறுத்து அப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல கன்னிராசிக்கு முதலிடம். சில பல ராசிகள் இருக்காங்க, பப்பரா பயண போய் தோத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம கன்னிராசிக்கு எந்த விஷயத்தை எப்படி பக்குவமா கையாளணுங்கிறது அடிப்படை கையில் அப்படியே கைவந்த கலையா இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாம் விதி என்னன்னா, கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்க எந்த சகோதர சகோதரிகள் கன்னிராசிக்கு இருந்தாலும் சரி, எழுதி ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறேன், அவங்களால 10 பைசா பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வருவது செவ்வாய். உங்களுடைய ராசியாதிபதி புதனுக்கு அவர் கொடிய விரோதி. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறுவார்கள் எதிர்காலத்தில். செந்தணலும் நீர் போல் தெரியும், நண்பனும் பகை போல் புரியும், அது நாள்பட தெரியும். இது கண்ணதாசன் வரிகள். இந்த வரிகள் உங்கள் வாழ்க்கையில் விதி. 3ஆம் விதி என்னன்னா, கன்னிராசினியர்களுக்கு சிறு வயது வாழ்க்கை என்பது 90% கன்னிராசினியர்களுக்கு ஒரு சொர்க்கம். ஆனால் பெற்றோர்கள்ல யாராவது ஒருத்தர், அம்மாவோ இல்ல அப்பாவோ, அந்த உங்களுடைய சிறு வயதுல உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடசலை கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய சிறுவது வாழ்க்கை என்பது நிறைய மெமரிஸ் இருக்கும், லோட்ஸ் ஆஃப் மெமரிஸ், அற்புதமான ஞாபகங்கள். ஆனால் உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில பூந்து விளையாடி இருப்பாங்க, உங்களை பயங்கரமா எரிச்சல் படுத்தியிருப்பாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. ஆக இந்த தலைவிதி ஒரு பெற்றோரால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவிதி கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. 4வது தலைவிதி என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஏற்ற வேலை, ஜாப், கெரியர் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, பேங்கிங் செக்டர், ஃபைனான்ஸ் செக்டர், ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு செக்டர்ஸ். ஆக வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்ன செக்டர்ஸ், இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷன், இந்த மாதிரியான இதில் உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக வரும். இதுதான் உங்களுடைய தலைவிதி. 5வதாக உங்களுடைய மிகப்பெரிய எதிரியானவர்கள் எங்கேயோ வேற வேற மாநிலத்தில் வேற வேற கிரகத்திலலாம் இல்லை, யார் உங்கள் சகோதர சகோதரியோ, யார் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோ, அவர்கள் தான் உங்களுடைய நம்பர் 1 எனிமியாக இருப்பார்கள். இதுதான் உங்களுடைய 5வது தலைவிதி. 6வது தலைவிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தானது கன்னிராசினியர்களுக்கு தேவைப்படும் பொழுது கிடைக்காது. இதுதான் 6வது தலைவிதி. 7வது தலைவிதி அனைத்து கன்னிராசி என்பவர்களுக்கு, பெரும்பாலும் 85% கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சற்று லேட்டா தான் கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் அந்த குழந்தைகள் தான் வளர்ந்தவுடன் உங்களை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப ஒட்டுறதோ, எமோஷனலா ரொம்ப பாண்டிங் ஆகிறதோ ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதோட முக்கியமானது, ரொம்ப ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 15-16 வயசுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது உங்களுடைய 7வது தலைவிதி. உங்களுடைய 8வது தலைவிதி என்னன்னா, பெரும்பாலான கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடம் என்பது, அதாவது 7ஆம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானம் மீனராசிங்கிறதுனாலையும், குரு பகவான் அதுக்கு அதிபதியாக வர்றதுனாலையும், குரு கல்யாணத்திற்கு குரு பார்வை வேணும்னு சொல்லுவாங்க. அவரே உங்களுக்கு மாரக மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக, 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவதனாலும், பெரும்பாலான 90% கன்னிராசி என்பவர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில ஒரு திருமணத்திற்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதுல ஒரு திருமணத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும், முதல் திருமணத்துல சுமூகமா வெளியில வருதுங்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். இதுவும் அடிப்படையில உண்மை. உங்களுடைய 9ஆம் தலைவிதி என்பது 30லேருந்து 35 வயதுக்குள்ளார கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் நிகழ்ந்திடும். அதை சமாளிக்கணும். மிகப்பெரிய சேலஞ்சஸ் வரும், சோதனைகள் வரும். 30லேருந்து 35 வயதுக்குள்ள அதை சமாளிக்கணும். உங்களுடைய 10ஆம் தலைவிதி என்பது சிறு வயதிலிருந்தே கன்னிராசி என்பவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். எதுவுமே எனக்கு வேண்டாம், சின்ன வயசுல இருந்தே நான் துறவரம் போலாமா, சாமியார் ஆகலாமா,
இல்ல தெய்வத்தை நாடி செல்லலாமா, பற்றற்ற நிலையை நோக்கி ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முக்கியமான தலைவிதியில 11ஆம் தலைவிதி, சகோதர சகோதரிகள்கிட்ட எவ்வளவுதான் நீங்க பாண்டிங்கா இருந்தாலும் ஆப்போசிட் சைடு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு என்பது நிராகரிக்கப்படுகின்றது என்பது உங்களுடைய தலைவிதி ஆகும். நாம இருக்கிறத உள்ளபடி சொல்றோம், உறக்க சொல்கிறோம். இப்ப சொன்னதெல்லாம் 80 முதல் 85% கன்னிராசி என்பவர்களுக்கு பொருந்தும். 15% விதி விலக்குகள், அது விதி ஆகாது. நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது அதை பத்தி பேசுவோம், பாயிண்ட் பை பாயிண்டா. முதல் பாயிண்ட், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வெறுப்பதையும் உங்களோட பின்னாடி மறைஞ்சிருந்து விளையாடுவதையும் உங்களை எதிர்ப்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது முதல் பாயிண்ட். எதை எதிர்பார்க்கலாம்? ரொம்ப முக்கியமான வருத்தம் தரக்கூடிய அடுத்த பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உங்களை பெற்றவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களை சரியாக புரிந்து கொள்வது என்பது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனாலும் இதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மூன்றாவது எதை எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி 30லேருந்து 35 வயசுக்குள்ள மிகப்பெரிய சவால்களை எதிர்பார்க்கலாம். இது மூன்றாவது, எதை எதிர்பார்க்கலாம். நான்காவது என்னன்னா, வாழ்க்கை உங்களுக்கு சுலபமாக மற்றவர்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை எப்பா எவ்வளோ ஈஸியா இருக்குப்பா அப்படின்னு மற்றவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா கன்னிராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது, எத்தனை முள்களும் எத்தனை பாறைகளையும் எத்தனை வேதனைகளையும் தாண்டி கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஐந்தாவது எதை எதிர்பார்க்கலாம்? நீங்க என்னதான் தண்ணி மாதிரி உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிச்சாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நேயர்களே, அவர்கள் கிட்டேந்து 10 பைசா உங்களுக்கு பெனிஃபிட் வராது. இப்ப தீர்வுகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் உங்களை கவனிச்சுக்கணும். மற்றவர்களை கவனிப்பதை விட உங்க மேல நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் தீர்வு. இரண்டாவது, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெங்காடு ஸ்தலம் புதன் ஸ்தலத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை இரவு தங்கி புதன்கிழமை காலம்பர திருவெங்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அபிஷேகம் செய்து வருவது என்பது கண்டிப்பாக வருஷத்திற்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a year நீங்க செய்யணும். மூன்றாவது, கொஞ்சம் விசாலமா யோசிக்கணும். லாங் ரன்ல நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுடைய ஃபியூச்சரை பத்தியும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி யோசிக்கும் போது மற்றவர்களை டோட்டலாகவும் அவாய்ட் பண்ணக்கூடாது, டோட்டலாகவும் அவங்கள தலை மேல தூக்கி வச்சுட்டும் ஆடக்கூடாது. நான்காவது தீர்வு, எப்பவுமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்கள் வரும்போது சிம்பிள் சொல்யூஷன்ஸை நாடுங்க. மிகப்பெரிய பிக் ரெமெடிஸ் தேவையில்லை. பெரிய பிரச்சனைகளுக்கு கூட சிம்பிள் சொல்யூஷன்ஸ், ரொம்ப சுலபமான தீர்வுகள் என்பது உங்களுக்கு வரும், உண்டு, அது வசப்படும். அதை நீங்கள் தான் நாடி செல்ல வேண்டும். ஐந்தாவது மிகப்பெரிய தீர்வு, யாரையும் நீங்கள் நம்புவதற்கு முன்னால் ஒரு தடவைக்கு 3 தடவை யோசிச்சு அவங்கள நம்புங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன், ஆர் அட்லீஸ்ட் திங்க் த்ரைஸ் ஈவன் பிஃபோர் யூ ட்ரஸ்ட் எனிஒன். அன்பு கூர்ந்த கன்னிராசி நேயர்களே, இப்ப நாம சொன்ன உங்களுடைய குணாதிசயங்கள், ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, நீங்க எதை எதிர்பார்க்கலாம், அதற்கு என்ன தீர்வுங்கிறத பத்தி விரிவாக பேசணும். அடுத்து வரக்கூடிய காணொலியில் இதைவிட இன்னும் சிறப்புமிக்க தகவலுடன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.